கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தனியார் பள்ளிகளை கண்டிக்கின்றோம். தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண விவரங்களை பொதுமக்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக பள்ளிகளின் வெளிப்புறமாக வைப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாநில தகவல் ஆணையம் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செயல்படுத்தாத தனியார் பள்ளிகளை கண்டித்தும் மதம் சார்ந்த அடையாளங்களை பற்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களின் சர்ச்சை பேச்சை கண்டித்தும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் திரு அண்ணாதுரை தலைமை தாங்கினார். கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேவாரத்தின இரா சாய் குமரன்ஜி சமூக ஆர்வலர் முன்னிலை வகித்து கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் பல்லடம் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டனர். மகேஸ்வரகம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே பல வேலைகள் நிமித்தமாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தனியார் பள்ளிகள் மாணவர்களுடைய பெற்றோர்களையும் அவர் குடும்பத்தார்களையும் பொதுமக்களையும் அட்டைப்பூச்சி ரத்தத்தை உரிகிற மாதிரி பள்ளி கட்டணம் கல்வி கட்டணம் என்ற பெயரில் பல லட்சங்களை சுரண்டி அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 12,000க்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்படுது. இதுல சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் என்று 12,000க்கு மேற்பட்ட இந்த பள்ளிகள்ல ஏற்கனவே ஒரு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. உங்களுடைய கட்டணங்களை அரசு என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அந்த அளவுக்குள்ள நீங்க வாங்க வேணும், அதற்கு மேல் வாங்கினா சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் நடக்கிற கொடுமை என்னன்னா, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அவன் அங்க திருட்டுத்தனத்தை சொல்லித்தரான். என்ன பண்றான்? கவர்மெண்ட் லீவ் விடுது, அரசு விடுமுறை நாட்கள். அந்த விடுமுறை நாள்ல முன்னால கதவை பூட்டிட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள பின்னால வழியை உள்ள வர சொல்லி பாடம் நடத்துறான். அப்ப நம்ம கேட்கிறோம், ஒரு ஒழுக்கத்தை நடத்துறதுக்கு தானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம். நீ அங்கேயே திருட்டுத்தனமா பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு திருட்டுத்தனமா என்ன செய்யலாம்னு சொல்லி தனியார் பள்ளிகள் குழந்தைகளுக்கு இப்பயே கத்துக் கொடுக்குறீங்கன்றதுதான் எங்களுடைய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கல்வி கட்டணத்துல மிகப்பெரிய கொள்ளை நடக்குது. இந்த தனியார் பள்ளியை கூட நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அனைவருமே அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்கள். முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் தான் இந்த தனியார் பள்ளியை நடத்தக்கூடிய உரிமையாளராக இருக்காங்க. அப்ப இங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் போய் அங்க எதையாச்சும் நம்ம இந்த மாதிரி அதிகமா ஃபீஸ் வாங்குறீங்கன்னா ஏதாவது கேட்டோம்னா தனியார் பள்ளி சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கு? உன் பிள்ளை பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா? எந்த பேரண்ட்ஸ் ஆச்சும் எந்த பெற்றோராச்சும் ஆச்சான் அப்புறம் போய் என் பிள்ளை ஃபெயில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவானா? பயந்துட்டு வந்துடுறோம். அது அவனுக்கு வசதியாகிற காரணத்தினால அட்டைப்பூச்சி உரிகிற மாதிரி கல்வி கட்டணம் பேர்ல தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு கல்வி கட்டணத்தை வசூலிச்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி இன்றைய தினம் தெளிவான முறையில் மாநில தகவல் ஆணையம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால நீங்க அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை எல்லா பொதுமக்களும் பெற்றோர்களும் பார்க்குற மாதிரி வெளியில போடா போடுங்க அப்படின்ட்டாங்க. சொல்லி 15 நாளைக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் எந்த தனியார் பள்ளிக்கூடமுமே அந்த மாதிரியான ஒரு விளம்பர பலகையை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வைக்கல. உங்ககிட்ட எங்க பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டு அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பா நீ ஒழுக்கத்தை சொல்லி தர போற? சட்டத்துப்படி நடக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் நடக்கணும்ன்றதா பொது விதி. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அதிகாரி, ஒரு பள்ளி கல்வித்துறை, மாநில தகவல் ஆணையம் ஒரு ஆணைய போடுறாங்க. நீ அந்த ஆணைய நிறைவேற்றல. அப்ப நீ சொல்லி கொடுக்கிற உங்ககிட்ட படிக்கிற தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பா நல்ல வழியில போகும்? அது படிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் லாவணியம் இப்படியே தானையா போகும். அதைத்தான் நீ ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துரு. அரசு விடுமுறை நாள்ல நீ புறவாசல் வழியில பள்ளிக்கூடம் நடத்துற. கேட்டா உன் பிள்ளை பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா பேரண்ட்ஸ் பெற்றோரை மிரட்டுற. இதெல்லாம் போலப்பா.
இதுக்கெல்லாம் நீங்க தனியார் கம்பெனியை வச்சுட்டு போயிடலாம். அந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் தயவு செய்து நாங்க சொல்றோம், அரசுகிட்ட வலியுறுத்துறோம். திரு ராஜ்மோகன் அவர்கள் இதையெல்லாம் பேசுறாரு, கையில கயிறு கட்டுங்க, நெத்தில திருநீர் அழிங்கன்றாரு. அந்த பேச்செல்லாம் வேஸ்ட். திரு ராஜ்மோகன் அவர்களே, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க இந்த வார்த்தை சொன்னதே நாங்க தப்புன்னு சொல்றோம். நீங்க வேற எதையும் சொல்லல. திருநீர் போடக்கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க, கழுத்துல சிலுவை போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, தலையில குள்ளா போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஒரு இஸ்லாமியத்தையோ ஒரு கிறிஸ்துவ மதத்திலோ அடையாளம் இல்லாம வரணும்னு சொன்னீங்களா? எதுக்கு முன்னால இருந்த அரசு என்ன பண்ணுச்சோ இந்த விஷயத்துல பள்ளி கல்வித்துறை அதே நிலையில நீங்க நின்றீங்க அப்படின்னா அந்த அரசுக்கு இப்ப என்ன நிலைமையில ஏற்பட்டிருக்கும், திமுக அரசு என்ன நிலைமையில இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோ அதே நிலைமையில நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே. ஆகையினால இது உரிமை. அவன் நான் கிறிஸ்துவன், நான் முஸ்லீம், நான் இந்து அப்படின்னு என்னை வெளிக்காட்டிக்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டம் எனக்கு இடம் கொடுத்துருக்கு. நான் திருநீர் பூசுவேன், தொப்பி வைப்பேன், கழுத்துல சிலுவை போடுவேன். இதை வேணான்னு சொல்ல நீ யாரப்பா? அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லலை. ஆகையினால அந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப வாபஸ் வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். நானே திருநீர் வச்சுட்டு தான் போறேன்னு சொன்னீங்க. ஆனாலும் நீங்க சொன்ன விஷயம் இந்து மதத்தை மட்டுமே பத்தி பேசக்கூடிய விஷயமா இருந்தனால இந்த நேரத்தில் இந்த கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். வருங்காலங்களில் இப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, வருங்காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாம பள்ளி குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு எளிமையான விஷயங்களை சொல்லுங்க. சட்டவிரோதம் அதை தடை பண்ணுங்க. நாங்க ஒவ்வொரு வட்டமும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு நாங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம். இங்க பாருங்க, கோடை விடுமுறை, வெயில் மண்டையை புழக்குது. அந்த டயத்துல எல்லாம் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி தான் அரசு பள்ளி விடுமுறை விட்டுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? கோடை விடுமுறை காலத்துல சிறப்பு வகுப்பாமா. அப்ப அந்த குழந்தைங்க மண்டை காஞ்சி போயிடாதா? படின்னு 24 மணி நேரம் பிள்ளைகிட்ட சொன்னோம்னா அது எப்படியா படிக்கும்? மனநோய் தான் வரும். தலை நரைச்சு போச்சு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு. கண்ணாடி போடுது, வயசான காலத்துல நம்ம போடலாம், பாய் போட்டு நிக்கிறாரு கண்ணு தெரியாதவருக்கு. ஆனா குழந்தைய கண்ணாடி போடுது. ஏன்னா மண்டையில அந்த மாதிரி படின்னு அவங்க மண்டையில ஏத்திட்டே இருக்கனால அவங்களால அந்த டென்ஷனை தாங்க முடியாம போகுது குழந்தைகளுக்கு. சின்ன வயசுல 11 வயசு பிள்ளை தலை நரைச்சு போதுங்கய்யா. என்ன காரணம்? எப்ப பார்த்தாலும் படிக்கணும், பாஸ் ஆகணும், இல்லாட்டி டீச்சர் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. இப்படியா படிக்க சொல்றது? படிப்பு என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் போதும். நீங்க அதை சொல்லலையே. இந்த படிப்பு படிச்சா கை நிறைய சம்பளம் வாங்கலாம். கை நிறைய சம்பளம் வாங்கினா ஒரு 100 பவுன் போட்டு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. இதுவாயா படிப்பு, கல்வி? இதுவா கல்வி? தயவு செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த ஆணையை, கல்வி கட்டணத்துக்கு உண்டான ஆணையை உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து பள்ளிகளுக்கு வெளியில அவங்களை விளம்பரப்படுத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்க 12,000 பள்ளியுமே உடனடியாக தங்களுடைய கட்டணத்தை விவரத்தை வெளியில வைக்கணும். அப்பதான் ஏழை பாலை இருக்கக்கூடிய விவசாய பொதுமக்களும் கூலி தொழிலாளர் தங்க பிள்ளைகளை எளிமையா கொண்டு வந்து படிக்க வைக்க முடியும். இதை உடனே செய்யுங்க. செய்யாத பள்ளிகளை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணுங்க. சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரையிலும் அனைத்துமே அரசு பள்ளியில இருக்கணும், அரசு கல்லூரியில படிக்கணும். இந்த தனியார் கல்லூரி பள்ளிகளை அனைத்துமே அரசுடைமை ஆக்கணும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். கண்டிக்கின்றோம். தனியார் பள்ளிகளை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே நடவடிக்கை எடு. தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடு. தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடு. நியாயம் தானா? தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பே நியாயம் தானா? அட்டை மாதிரி உரிகிறீர்களே. ஏழை பாலை ரத்தத்தை. அட்டை மாதிரி உரிகிறீர்களே. ஏழை பாலை ரத்தத்தை. கல்வி கட்டணத்தை முறைப்படுத்து. கண்டிக்கின்றோம். தனியார் பள்ளிகளை கண்டிக்கின்றோம்.